Good morning, sir. Hello. I am Shivraj, college student. I am Sudhakar Rao, Managing Director, Hindustan Steel. Oh, pleased to meet you. Sir, லட்டு சாப்பிடுறீங்களா? தேங்க்ஸ். சார், இன்னைக்கு லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான நாள் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. உண்மையிலேயே நல்ல நாள் தான். ஒரு தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு அண்ணனோட கடமை இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். லட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா? லட்டும் உருண்டை, பூமியும் உருண்டை. எஸ் எஸ் எஸ், ரெண்டும் உருண்டைதான். லட்டு சின்ன உருண்டை, பூமி பெரிய உருண்டை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லட்டு உருண்டையா கடைக்காரன் செஞ்சா, பூமி உருண்டையா கடவுள் செஞ்சார். எஸ் எஸ், சக்கரை மட்டும் இல்லைன்னா லட்டு வெறும் மா உருண்டை தான். அதே மாதிரி காதல்னு ஒண்ணு இல்லைன்னா பூமி வெறும் மண் உருண்டை தான். கரெக்ட் கரெக்ட். லட்டு உருண்டைக்கு ஸ்வீட் ரொம்ப முக்கியம், பூமி உருண்டைக்கு காதல் ரொம்ப முக்கியம். யுவர் கம்பேரிசன் இஸ் சூப்பர். அதனால தான் சார் சொல்றேன், பிரியாவோட ஸ்வீட் லவ் கெடுத்துறாதீங்க, அவளை சுந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யாரா நீ? ஒரிக்கு ராஸ்கல், எம்பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? இடியட். டிரைவர், வண்டி எடு. முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், நீங்க முறை தவறிட்டீங்க. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முறைப்பட்டு என்ன செய்யறோம்னு நாளைக்கு பாருங்க. சிவா, இந்த ஜீப்ல போலீஸ் வருதா? நீ போய் ஆக வேண்டியது கவனி, போலீஸை நான் பாத்துக்கிறேன். வரட்டும், கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். சர்வீஸ்ல எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவு த்ரில்லிங்கா எந்த கல்யாணமும் பண்ணினதே இல்ல. முள்ள ஓட்டுறாம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
நிறைய போய் தாண்டி சொல்றேன். ஆயிடுச்சுன்னா மாமிக்கு யாரா பதில் சொல்றது? கொள்ள ஓட்டுறாம்பி. ஐயரே, மாங்கல்யத்தை கொடுங்க. ஜிப் போடலீங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் சார், ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திட்டு வந்தது இவன் தான். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்றேன். இருங்கண்ணா. சரி அண்ணா. நாங்க ஒண்ணும் ரவுடிங்க இல்ல, இவரு பொண்ணை கடத்தும் இல்ல. வேணா ஒரு பொண்ணே வருது, கேட்டுக்குங்க. யூ ராஸ்கல், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம். நான் 2 பேரும் காதலிச்சாங்க, சேர்த்து வச்சோம். தப்பா? கரெக்டோ கரெக்ட். இளம் சிட்டுகள் சந்தோஷமா இருக்கட்டும். என்னையா கரெக்ட் கரெக்ட்? ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. இது நியாயமா? கரெக்டோ கரெக்ட். நியாயமே இல்ல. ஏய், நீ என்ன நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற, இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற? நீ என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? கரெக்ட் தம்பி, தஞ்சாவூர்னு மட்டும் சொல்லிடாதப்பா, அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும். கேக்கிட்ட பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட், பொண்ணுக்கு வயசு 21, விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சட்டப்படி தப்புங்களானா? கரெக்ட் கரெக்ட், தப்பே இல்ல. உங்க அப்பா இருக்காரு, அவரு சட்டத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிச்சு பிச்சு வச்சவர். அவர் மகன் நீ. நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ? கரெக்ட் கரெக்ட். அச்சடியே கொடுங்கப்பா. பொண்ணு பிள்ளை வாங்க இங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. என்னைய அச்சடியே போடுற? அச்சத்தை தான் போடுவாங்க. கையை கொண்டாங்க, பிடிங்க, போடுங்க. போயா வாழ்த்துங்க மாமா. போங்கடா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. ஜிப்பு போட்டு. கரெக்ட் கரெக்ட். மணி மூவ். இல்லைங்கடா. சார் கதை உடைக்கிறாங்க சார். ஐயோ சார், ஐயோ யாராவது காப்பாற்றுங்க சார். ஐயோ எடுத்துட்டு போடா. போலீஸ் போலீஸ் காப்பாற்ற கொண்டுவாடா. சந்திரபோஸ் என் மவனை விட்டு உன் மகளை விட்டுறேன்னு உங்க அப்பனுக்கு போன் பண்ணனேன். அப்ப கடமை தான் முக்கியம்னுட்டான். உன் கற்பை பத்தி கவலையே படல. அதனால உன் கற்பை அது கற்போ சிவப்போ அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தேங்கானே போடுறது இல்லையா? நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்க முடியும். இடையில வரக்கூடாதா நாய? சின்ன ஒரு போன்ல வந்து போட்டவங்க அவனா அவனா எப்பா அவளை விட்டுருப்பா. அவளை தொடாத. அவ உனக்கு மக மாதிரி, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை ஒண்ணும் செஞ்சிடாதப்பா. எங்க இருந்து நான் பேசுற? என்கிட்ட இருந்தாமா பேசுறான்?
அவனை ஒண்ணும் பண்ணிடாதடா. எனக்கு இருக்கிறது ஒரே மவன்டா. அவன் எப்படா இருக்கான்? கழுத்துல அருவா, நெஞ்சில கத்தி, நெத்தில துப்பாக்கி. எதால என்ன கொல்ல போறாங்க எனக்கே தெரியலப்பா. ஐயோ பயமா இருக்குப்பா. கரெக்டா? போன அவன்கிட்ட கொடு, போன அவன்கிட்ட கொடு. திருவாடுதுறை தேசிகா, கமிஷனருக்கு நீ 2 மணி நேரம் டைம் கொடுத்த. நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஸ்னேகா வீட்டுக்கு போய் ஆகணும். அதுவும் ரவுடி மரியாதையோட வீட்டுக்கு போய் ஆகணும். இல்லனா உன் பையன் போனம் தான் வீட்டுக்கு வரும். ஐயா அவனை ஒண்ணும் பண்ணிடாத. நான் இவளை அனுப்பிச்சிடுறேன். அம்மா தாயா எந்திரி போ. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, போ, போ. வாங்க அம்மணி. சரி, ஏனுங்க நான் தேசிகனோட பக்தனுங்க. ஐயா பாப்பா விட்டு போட்டு வர சொன்னாங்க. நான் வாரணுங்க. வாங்க. என்ன டாடி, நான் எப்படி வந்தேன்னு ஆச்சரியமா இருக்கா? சிவா கில்லாடிமா. ஒத்துக்கிட்டா சரி. பாருமா, இப்ப உன்னை காப்பாத்திட்டான். ஆனா அவனை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏன்னா காலம் பூரா அவன் ஜெயில இருக்க போறான். டாடி, ஆமாம்மா, சிவா மதனை கொலை பண்ணிட்டா அதான நடக்கும். அது எப்படியாவது நடக்காம தடுக்கணும். சொல்லுமா, சிவா மதனை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமில்ல? சொல்லுமா. சிவா நம்ம அடிச்சு ஸ்டண்ட்ல தேசிங்க ஆடி போயிட்டான். நம்ம நினைச்ச மாதிரியே சின்னகாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். இந்த ராய் அனுப்பிச்சிடலாமா சிவா? உயிரோட விடுறதுக்காக வாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். இவன் போனந்தான் வீட்டுக்கு போனான். பிரியாவை எப்படி தூக்குல போட்டு சாகடிச்சானோ அதே மாதிரி இவனும் தூக்குல தொங்கணும். ஐயா ஐயோ சிவா சிவா, no, stop it! சிவா, stop it! வேண்டாம்மா. ஏண்டா, நீ காலேஜில் படிக்க வேண்டாம். ஆமா, இல்ல காட்டு மிராட்டி. அது அவன். நீங்க செய்யற தவற உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன் தெரியல? தெரியும். நாங்க செய்யறது தவறே இல்லைன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அது உங்களால வெளியே சொல்ல முடியல. காரணம், உங்க மனசாட்சியை காக்கி சட்டை மறைச்சு வச்சிட்டு இருக்க. சரி, பேசுறது போதும். இன்ஸ்பெக்டர், மண்ணை இழுத்து போங்க. No, no, யாரும் உன்னை டச் பண்ணாதீங்க. தொட்ட வெறித்தனமா நடந்துக்குவேன். முதல்ல சிவாவை அரெஸ்ட் பண்ணுங்க. டாடி, என்ன செய்றீங்க? சிவாவை ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்ணீங்க. அதை நம்பிதானே உங்களை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். சிவா, கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள புகுந்து போலீஸ்காரங்களை அடிச்சு ஒரு கைதியை கடத்திட்டு வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணேன். வேண்டாம் சார். அப்ப மதனை விட்டு விட மாட்டேன். மரியாதை அவனை என்கிட்ட கொடுத்துரு. பொணமா கொடுக்குறேன். நான் பொல்லாதவன். நான் பயமே இல்லாதவன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நான் ஒரு ஸ்டூடெண்ட். என்னடா பெரிய ஸ்டூடெண்ட்? நான் திருப்பி அடிச்ச நெஞ்சு பொளந்துடும். ஆனா அதே நெஞ்சுக்குள்ள என் ஸ்னேகா இருக்கிறான்னு பாக்குறேன். மதனை ஜீப்ல